இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் யூனிட் எக்ஸசைஸ் 2ல் 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த 12th டேர்ம். ஓகே, 12th டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ T12 தான் நம்மளுக்கு வேணும். 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. ஸோ ஏபியோட லாஸ்ட் டேர்மில் இருந்த 12th டேர்ம், அதாவது ஃபஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய 12th டேர்ம் T12 கேட்கல, லாஸ்ட்லேருந்து வரக்கூடிய 12th டேர்மோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, கொடுத்துருக்க ஏபியவே நம்ம வந்து ரிவர்ஸ் ப்ராசஸில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஏ வந்து லாஸ்ட் டேர்ம் தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். -100. இது வந்து எப்படி இருக்குன்னா 2, 4, 6 அப்படி கூட்டிகிட்டே போகுது. அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ -98, ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தானே இருக்கணும். -96 டி போய் -2 வரை போகும். ஸோ இப்போ இங்கே A is equal to -100, D is equal to கரெக்டாக கண்டுபிடிக்கணும். D என்னது? T2 - T1. இப்போ இங்கே இருக்க T2 - T1 எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். -98 minus of -100. ஸோ -98 + 100. அப்போ என்ன வரும்? +2. இதுதான் D. ஸோ A தெரியும், D தெரியும், n is equal to 12ன்னு தெரியும். ஓகேவா? அப்போது Tn ஃபார்முலா என்னது? A + n - 1 × T. ஸோ T12 is equal to A எவ்வளவு? -100 + 12 - 1 × 2. ஸோ -100 + 11 × 2. ஸோ -100 + 22. ஸோ 100லேருந்து 22 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 78 -78. ஸோ 12th டேர்ம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? -78 இருக்கும்னு சொல்லி கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர். ஈஸியாக இருக்குதா? ஈஸியாக செஞ்சிட்டோம். சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.